ஹை கைஸ், உங்கள் ஜிஎம்எஸ் தமிழா இன்றைக்கி வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் சொல்லி ஒரு வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் அவங்க விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வைரலாக பேசிட்டு இருக்குது. ஏன்னா வந்து அவர் நடித்த அன்னபூரணி திரைப்படத்தை வந்து ஓடிடியில் வந்து ரிமூவ் செஞ்சுட்டாங்க. ரிமூவ் செஞ்ச காரணங்கள் என்ன, இதை பற்றி என்ன பின்னணி நடக்குது, என்ன நடந்துச்சு, எதனால் வந்து இப்போ வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, அதை பற்றி ஒன்று பேசலாம். ஜிஎம்எஸ் தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அந்த சொல்லி கொடுத்தவங்க முழுமையாக வந்து சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா 3க்கு வந்து நல்ல வெற்றிகரமாக ஓடிட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு வரவேற்பு இல்லைனாலையும் நார்மலான வரவேற்பு கிடச்சி படம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அன்னபூரணி திரைப்பட கதாநாயகியாக வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா நடிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து கதாநாயகனாக வந்து ஜெய் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது கூட அந்தளவுக்கு பிரச்சனை வரல. ஆனால் ப்ரொடியூசர் வந்து அந்தளவுக்கு இட்டும் கொடுக்கல. நார்மலான ஒரு திரைப்படம் வந்துச்சு, மக்கள் மத்தியில் பார்த்தாங்க, அந்தளவுக்கு வரவேற்பு கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து ஓடிடி தளத்தில் வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இந்த ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓடிடி தளத்தில் வந்து எல்லா மொழியிலும் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா, இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மத்தில். அந்த மாதிரி ஓடிடி பிளாட்ஃபார்மத்தில் பார்த்துட்டு அந்த படத்தில் வந்து இந்த வந்து என்ன விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த படத்தோட கதை என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சிட்டா தான் உங்களுக்கு வந்து என்ன கருத்துக்காக இந்த வந்து இது பண்ணாங்க, பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு விஷயம் தெரிய வரும். இந்த கதை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் வந்து கதாநாயகியாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா அவங்க வந்து ஒரு செஃப் ஆகணும்னு ஒரு எண்ணம். ஏன்னா வந்து அப்பா வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் வந்து அந்த அன்னதானம் செய்கிறவர். அது வந்து பார்த்திங்கன்னா பியூர் வெஜிடேரியனாக தான் இருப்பாங்க. பியூர் வெஜ்ஜில் வந்து அன்னதானம் சமைப்பாங்க. சாமிக்கு வந்து பிரசாதம் கொடுக்குறதா வந்து அன்னதானம் நினச்சிட்டு அவங்க குடும்ப வழக்கமாக காலகாலமாக இருக்குது. அப்பாவோட கொள்கை, அப்பாவோட செய்கிற செயலை வந்து பார்த்திங்கன்னா இவங்க நயன்தாராவுக்கும் அவங்களும் பண்ணணும் ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தில் வந்து ஆனால் வந்து இவங்க வந்து செஃப்பாக வரணும். செஃப்பும் வந்திங்கன்னா எல்லா ஃபுட்டும் செய்யணும் இல்லை, எல்லா வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி அவங்க செஞ்சு செய்யணும். அப்போ தான் வந்து செஃப்பு அவங்க. அப்போ இருக்கும்போது இவங்க வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து ஒரு போட்டி வருது. அந்த போட்டியில் வந்து இவங்க நான்வெஜ் சமைச்சா தான் வந்து அந்த போட்டியில் வந்து வின் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா வந்து அந்த இடத்துல மக்கள் வந்து எதிர்பார்க்கறது வந்து நான்வெஜ் ஃபுட்டை வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில் வருது. அதனால் அவங்க வந்து நான்வெஜ் சமைக்கிறதுக்கு ஒரு பக்கம் இந்த அப்பா சைடு முயற்சி பார்க்குறாங்க, ஒரு பக்கம் வந்து நம்ம மீறி வரணும், நம்மளுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்ற பக்கம் ஒரு இது இருக்குது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஜெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லாமியத்தோட மகன் வந்து அம்மா வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் பட் வந்து நல்லா சமைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு கருத்தை சொல்லுவார். கருத்தை சொல்லும்போது பார்த்திங்கன்னா வால்மீகி ராமாயணத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து இது நான்வெஜ் சாப்பிட்ருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து அந்த இடத்துல கதையில் வந்து சொல்லியிருப்பாங்க. இதனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை வந்து அதுக்கப்புறம் கதை சொல்லி இவங்க வந்து நான்வெஜ் சமைப்பாங்க. நான்வெஜ் சமைச்சு அது வெற்றி பெறாங்களான்றது தான் அந்த படத்தோட கதை. நம்ம கதை பேச வரல. இப்போது இந்த படம் வந்து அந்த வால்மீகி ராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமர் வந்து அந்த நான்வெஜ் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதாபாத்திரத்தில் இருக்குது அப்படின்றதுனால அந்த கதையில் வந்து சொல்லனால என்ன ஆகுதுன்னா, இப்போ ராமர்கள் அந்த பக்தர்கள்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராமரை பற்றி தவறுதலாக சொல்கிறாங்க, நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வந்துச்சு. அதேமாதிரி ஜிடிவி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டலைட் பார்ட்னர் வந்து அந்த ஓடிடி இது பண்ணாங்க இல்லையா, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஓடிடிலேருந்து ரிட்டன் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஒரு சர்ச்சையோ ஒரு விஷயம் வந்து பேசப்படுதோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி தளத்தை வந்து திடீர்னு வந்து நிற்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் பார்க்கறதுக்கு வந்து ஆர்வம் வந்து தூண்டும். அதனால் வந்து ஓடிடி தளம் வந்து திடீர்னு நீக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஜிடிவி மேலேயும் இதில் நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடிடி தளத்தில் வந்து கண்டிப்பாக நீக்கணும், இது வந்து படம் வந்து தவறாக இருக்குல்ல, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறனால அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜிடிவியில் இருக்கிறவங்க வந்து இந்த படத்தை வந்து சென்சார் கட்டில் வந்து, ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சென்சாருக்கெலாம் போயிட்டு தான் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இப்போ வந்து படத்தில் இருக்கிற அந்த காட்சிகள்லாம் வந்து நீக்கிட்டு மறுபடியும் வந்து ஓடிடி தளத்தில் வந்து படம் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துக்குள்ள சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து நயன்தாராக்கான இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது சமீபத்தில் நேற்று வந்து ட்விட்டரில் வந்து ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா படம் எடுக்கிறது வந்து இதாக தான் எடுக்கணும்னு நினச்சேன், ஒரு மத போதில் வந்து எடுக்கலை, இது வந்து யாராவது மனதில் வந்து துன்பப்பட்டிருந்தாலும் வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை ஒரு வந்து இது ட்விட்டரில் வந்து கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா மேலே வந்து இருக்கிற நல்ல பேர்கள் களங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அது கெட்ட பேராக வர்றதுக்கான வாய்ப்புகளாக தான் இருக்குது. இந்த மாதிரி படம் வந்து
முன்னாடியே தவிர்த்துருக்கலாம். ஏன்னா வந்து முன்னாடி தவிர்க்கும்போது இந்த சென்சாரில் வந்து ரிலீஸ் ஆச்சு, படம் வந்து தமிழ்நாட்டில் தான் ரிலீஸ் ஆச்சு. அந்த தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் அதை பற்றி யாருமே கேட்கல, எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடி தளத்துக்கு போகுது. ஓடிடி தளத்துக்கு போனதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடியுது. வெடியும் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்து வளர்ந்து வந்து இப்போ வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அன்னபூரணி படம் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா உங்கள் மேலே கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம வந்து ஜிஎம்எஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா.